பதிலுரை மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். ஜாதி ஒழிப்புக்காகவும் சமூக நீதிக்காகவும் உழைத்த பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் வணங்குகிறேன். நம்ம இனத்தை துவக்கி இயக்கத்தை துவக்கி தமிழ் இனத்தை முன்னேற்றிய பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்குகிறேன். பள்ளி படிக்கும் போதே போராட்டத்தை துவங்கிய கலைஞர், இந்திய திணிப்புக்கு எதிராக போராடிய தலைவர், இந்திய அரசியலில் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த தமிழக தலைவர், கணினி புக்கான் தந்த நவீன தமிழகத்தை சிற்பி, அனைத்து போராட்டம் வென்ற நூற்றாண்டு நிறுவிய நாயகர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் வணங்குகிறேன். நமது இயக்கத்தை தலைவர் தளபதி தான் என்று சொன்னவரும், நமது தளபதியின் பாசமிகு பெரியப்பா இனிமான பேராசிரியர் வணங்குகிறேன். அரசியல் மேதை தலைவர் கலைஞரின் மனசாட்சி அண்ணன் முரசொலி மாறன் அவர்களை வணங்குகிறேன். கழகாட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டை கொரோனாவே இல்லாத மாநிலமாக மாற்றி இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சராகவும் இந்தியா கூட்டணியை அமைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டு தலைவராகவும் தமிழகத்தை தலைவர் பொறுப்பு ஏற்ற நாள் முதல் சந்தித்த அத்தனை தேர்தலும் வெற்றி 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 என்று வெற்றி நாயகர் 40க்கு 40 வெற்றி கொண்ட திராவிட மாடல் ஆட்சி நாயகர் எங்கள் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு வணக்கம். அவை முன்னவர் சட்டமன்றத்தின் மூத்தவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு வணக்கம். கடும் வெயில் பாராமல் மக்களோடு மக்களாக நின்று அனைத்து தரப்பு மக்களும் கூட்டணி கட்சி தலைவர் பாராட்டும் வகையில் நம்ம சந்தித்த அத்தனை தேர்தல்களும் வெற்றி பெறுவதற்கு எளிய முறையில் பேசி மக்களை கவர்ந்தவர் எங்களின் இணைய தலைவரே, தமிழ்நாடு எதிர்காலமே மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு வணக்கம். கழகத்தின் மூத்தவர் எனது அரசியல் ஆசான் அண்ணன் ஆற்காடு அவர்களுக்கு வணக்கம். எனது வாழ்நாள் குடும்ப நண்பர் திரு முரசொலி செல்வம் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் பெருமளுக்கு வணக்கம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு அரசு தலைமை கொறடா அவர்களுக்கு வணக்கம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கம். இந்த மாமன்றம் தொடர்ந்து பணியாற்ற எனக்கு வாய்ப்பளித்த ராணிப்பேட்டை தொகுதி மக்களுக்கு வணக்கம். இந்த பேரவையில் இந்த துறையின் மானிய கோரிக்கை 4வது முறையாக தாக்கல் செய்ய எனக்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். கழக வெற்றிக்காக பாடுபட்ட அனைத்து கழக நிர்வாகிகள், தலைவரின் தொண்டர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுடன் கைத்தறி நெசவு பின்னணி உள்ளது. நாட்டு முன்னேற்றத்தில் நெசவுத்தில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. நெசவாளரின் நலன் எப்போதுமே அக்கறை கொண்டு உள்ள கழக அரசு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நெசவாளர்களுக்கும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து நெசவாள குடும்பத்திற்கும் இந்த அரசு கண் இனம் போல் காத்து வருகிறது. கழக அரசு பொறுப்பேற்ற முதல் இந்த துறையின் கீழ் செயல்படும் அனைத்து நிறுவனங்களுக்கும் சிறப்பாக செயல்பட்டு தொடர்ந்து லாபத்தில் இறங்கி வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சரின் சிறிய முயற்சியால் கைத்தறி நெசவு இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக உள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு, கழகாட்சி பொறுப்பேற்ற உடனே
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரால் ஆணையப்படி முதல் முறையாக கைத்தறி நெசவாளர்களுக்கு 1/1/2009 முதல் வேஜஸ் 10%, DA 10% உயர்த்தி கூலி வழங்கப்பட்டது. மேலும் நெசவாளர்களுக்கு 10% ஆண்டுதோறும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது. இது எப்போது இல்லாத திராவிட மாடலின் சாதனை. தள்ளுபடி மானியம் ரிபேட் ஸ்கீம் 2022க்கு முன் நிறுவனம் இருந்தது. கிட்டத்தட்ட 160 கோடி. இந்த 3 ஆண்டுகள் சேர்த்து மொத்தம் 760 கோடி விதிக்கப்பட்டுள்ளது. வேஸ்ட் சேல் திட்டம் சொன்னாங்க. வேஸ்ட் சேல் 16 வருஷமா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு. போன வருஷம் 31 டிசம்பர்ல ரெவின்யூக்கு மொத்தமே நாங்கள் கொடுத்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பொங்கலுக்கு முன்ன வேஸ்ட் சேலை கொடுத்தது இந்த வருஷம் இதுக்கு இருந்தது. அதே மாதிரி தரமான பொருள் கொடுத்தோம். நமது முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அது எல்லாம் விரும்பி எடுத்து போனாங்க. அதுதான் இது. அதே போல் நமது பள்ளி சீரழிவு திட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திராவிட நாயக்கர் அவர்களின் ஆணைக்கிணங்க இதுவரைக்கும் இல்லாதது. இப்போ 4 செட் யூனிஃபார்ம் கொடுக்குறோம். அது 2 செட் ஜூன் மாசத்துக்குள்ள கொடுத்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் அது சப்ளை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் கிடையாது. சிறிய அளவிலான கைத்தறி பூங்கால் மினி ஹெல்த் டெக்ஸ்டைல்ஸ் பார்க்ஸ் 2023 ஆண்டுக்கான நிதி பட்ஜெட் அறிவிப்பில் சிறிய பூங்காக்கள் 10 இடங்களில் தலா 2 கோடி செலவு அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் முதல்ல மினி ஹேண்ட்லூம் பார்க் கஞ்சிவரத்தில் 29/2/2022 திறக்கப்பட்டது. 2வது பார்க் குடியாத் நகரத்தில் 9/3 அந்த இடத்தை பார்வையிட்டு பூங்கா துவைக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 3வது பார்க் திண்டுக்கல் மாவட்டம். இதுக்கு நிறைய முயற்சி எடுத்தவர் நம்ம சக்கரபாணி தான். அண்ணன் பெரியசாமி அவர்கள். அவர் ஒன்று மாட்டு விடாத திண்டுக்கல் மாவட்டம் சின்னால்பட்டியில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலாகவும் மற்றும் நரிக்கும்பட்டிலும் 14/6/2024 அன்று துவக்கப்பட்டது. இப்போதான் போனோம். யூனிட்டி மால் என்றது தமிழ்நாட்டில் கைத்தறி பொருள்களை சந்தைப்படுத்தவும் வேலைவாய்ப்பு உருவாக்கவும் ஒருங்கிணைந்த வணிக வளாகம் யூனிட்டி மால். சென்னை எக்மோரில் கோப்டெக்ஸில் 4 லட்சம் சதுரடியில் ரூபாய் 227 கோடி மதிப்பீட்டில் 9 மாடி கட்டடம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. டெண்டரெல்லாம் விட்டாச்சு. இப்போ வேலை நடக்குது. ஆரணியில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு கைத்தறி பட்டு பூங்கா 22 ஏக்கர் நிலப்பில் சுமார் 74 கோடி மதிப்பீட்டில் அமைக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. ஜவுளி தொழில் முன்னோர்களுக்கு அரசு மானியம் வழங்குகிறது. தமிழ்நாடு நியூ இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல்ஸ் பார்க்கு விசைத்தறிக்கான நவீனப்படுத்த 10% மானிய தொகையை 17 ஜவுளி நிறுவனங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரால் 22/1/2002 ரூபாய் 9 கோடி 25 லட்சம் தொகை வழங்கப்பட்டது. மேலும் 25 தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 15 கோடி 27 லட்சம் 4/3/2002 விதிக்கப்பட்டுள்ளது. விசைத்தறிகளுக்கு மின்சாரம் 2006 கலைஞர் இருக்கும்போது தான் இந்த விசைத்தறிக்கு 100 யூனிட் இலவசம் அறிவிச்சாரு. இப்போ 200லேருந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட்டாகும். விசைத்தறி நெசவாளருக்கு 750 1000 யூனிட்டாகும். 2003 ஆண்டுக்கு இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வரால் ஆணையம் வெளியிடப்பட்டது. 2022 ஆண்டுக்கான கிட்டத்தட்ட கைத்தறி நெசவாளருக்கு 19 கோடி 38 லட்சமும் விசைத்தறி நெசவாளருக்கு 1095 கோடி 40 லட்சம் விதிக்கப்பட்டுள்ளது. நெசவாளர்களுக்கு வீடு கட்டும் திட்டம் நேற்றோட பேசினாங்க. இந்த நெசவாளர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தை PM ஆவாஸ் யோஜனா திட்டம். அது பேருக்கு PM ஆவாஸ் திட்டம். இதுக்கு முன்னே எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 2,10,000 2.5 லட்சம் தான் கொடுத்தாங்க. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்ற இப்போ ஒன்றிய பங்கு கிராமங்கள் எவ்வளோ தெரியுமா? விசைத்தறி நெசவாளருக்கு 79,200. மாநில அரசு நம்ம தலைவர் ஆணிட்டு இப்போ ஆணிட்டார் 3,20,800. அது 4 லட்சம். நகர்ப்புறத்தில் ஒன்றிய பங்கு 1.5 லட்சம், நம்ம பங்கு 2.5 லட்சம். இது தலைவர் ஆணிட்டு இப்போ நடந்தது. அதில்
இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக 496 பயனாளர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அதில் 240 பணியாளர்களுக்கு 506 கோடி மானியம் விதிக்கப்பட்டுள்ளது. நஸ்வால் முதியோர் ஓய்வு திட்டம், அதே மாதிரி நஸ்வால் குடும்ப ஓய்வு திட்டம் 1000 ரூபாயிலிருந்து 1200 ஆக்கிறது நம்ம தலைவர் 1/8/2003 முதல். வியூவர் சேவிங்ஸ் செக்யூரிட்டி ஸ்கீம் SSS, இந்த தொகை பெறுவதற்கு குறைந்தபட்சம் கால 20 ஆண்டுகளிலிருந்து இப்போ 20 ஆண்டுகளுக்கு 5/7/2003 முதல் குறைக்கப்பட்டுள்ளது. ஈம சடங்கு நஸ்வால் இறங்கும் போது அவருக்கு ஈம சடங்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் 2000 இருந்தது, இப்போ 5000 ஆகிட்டார். ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்ப்ஸ் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு 118 சிறப்பு மருத்துவ முகாம்கள் முழுவதும் நடத்தப்பட்டது. 34,803 நெசவாளர்கள் பயனடைந்துள்ளார். கண்காட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் முறையாக மாநில அளவான யங் டிசைனர்ஸ் அவார்டு அறிமுகம் செய்யப்பட்டது. முதல் பரிசு 1 லட்சம், 2வது பரிசு 75,000, 3வது பரிசு 50,000. கல்லூரி மாணவர்களின் சிறந்த வடிவமைப்புக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரால் 18/4/2000 அன்று யங் டிசைனர்ஸ் அவார்டுக்கான பரிசு தொகை வழங்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரால் ரூபாய் 7,78,00,000 மதிப்பில் கோப்டெக்ஸ் விவசாய நிலையங்கள் மற்றும் நெசவாளர் கூட்டு சங்கங்கள் புதிய கட்டட நிலையங்கள் 22/8/2000 அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள தமிழ்நாடு ஜரிகை பராமரிப்பு ரூபாய் 1,14,00,000 மதிப்பீட்டில் சேர்ந்து 28/12 அக்கட்டணம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. எலக்ட்ரானிக் பேனல் போர்டு விசித்திரிகள் உற்பத்தி திறமை அதிகம் வகையில் ரூபாய் 12 கோடி மதிப்பில் ரூபாய் 6 கோடி அரசு மானியத்துடன் 5000 விசித்திரிகளுக்கு எலக்ட்ரானிக் பேனல் போர்டு நிறுத்தப்பட்டுள்ளது. கோப்டெக்ஸ் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இது வரைக்கும் 3 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 18 ஷோரூம் இருக்கு. மொத்தமே ஒரு 154 ஷோரூமில் இருக்கு. இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் 105 இருக்கு, 49 வெளி மாநிலத்தில் இருக்கு. அதில் 48 16 கோடி மதிப்பில் ஷோரூமில் மாடரேஷன் செயல்பட்டு இருக்குது. இந்த 3 ஆண்டுகளில் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன். இது சேல்ஸ் 2020 நாங்கள் ஆட்சி போட்ட தலைவர் வந்த உடனே 171 கோடி 90 லட்சம், 22-23க்கு 200 கோடி 92 லட்சம், 23-24க்கு 214 கோடி 54 லட்சம். அதே மாதிரி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கோப்டெக்ஸ் 7 கோடி 65 நஷ்டத்தில் இருந்தது. முதல்ல வந்த உடனே அந்த நஷ்டம் போக நெட் ப்ராஃபிட் 9 கோடி 49 லட்சம். 21-22 தவிர ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 22-23 11 கோடி 57 லட்சம். ஆனால் இதில் பார்த்தோம்னா கிராஸ் ப்ராஃபிட் 24 கோடி. அதில் ஷோரூம்ஸ் ரெண்ட்டு, ஷோரூம்ஸ் மாடர்னைசேஷன்லாம் போக நான் சொல்கிறது நெட் ப்ராஃபிட். இப்போ 2023 12 கோடி 50 இன்க்ரீஸ் ஆகினாக்குது. நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நம்ம முதலமைச்சர். ஹேண்ட்லூம் இந்தியா விற்பனை அங்கன்வாடி தமிழ்நாடு மற்றும் சில மாநில கைத்தறி ரகங்களை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தி விற்பனை செய்வதற்காக ஒருங்கிணைந்த விற்பனை அங்கன்வாடி ஹேண்ட்லூம்ஸ் ஆஃப் இந்தியா ஷோரூம் கோயம்புத்தூரில் 12/5/2000 திறக்கப்பட்டது. சென்னை சத்யாஜோதி ஷட்டர்ஸ் ஒர்க் ஷாப் ஃபார் த பிளைண்ட் நிறுவனத்தில் மாற்றுத்திறனால் நெசவு செய்ய 10 கைத்தறிகளுக்கு நூல் வழங்கப்பட்டு தறிகள் அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 5 தறிகள் நிறுத்தப்பட்டு 10 நபர்களுக்கு நெசவு பயிற்சி வழங்கப்பட்டு உற்பத்தி செய்து வருகின்றன. ஹேண்ட்லூம் அவுட்சோர்ஸ் ப்ரோக்ராம் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு கைத்தறி ரகங்கள் மீது விழிப்புணர்வை ஏற்படுத்தி விற்பனையை அதிகரிக்க ஹேண்ட்லூம் அவுட்ரீச் ப்ரோக்ராம் கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இதுவரை 207 கல்லூரிகள் நடத்தப்பட்டது. ரூபாய் 2 கோடி 71 லட்சம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. விற்பனை நிலையங்கள் நவீனப்படுத்தல் கடந்த ஆண்டு 3 விற்பனை நிலையங்கள் 3 கோடி 62 மதிப்பில் நவீனப்படுத்தப்பட்டன. தங்கம் பட்டு மாளிகை சேலம், பாலமுருகன் ஷோரூம் கோயம்புத்தூர், வசந்தம் விற்பனை நிலையம் ஈரோடு. விக்சர் ஏலி ட்ரெஸ்ஸிங் சென்டர் வாடிக்கையாளர்
தாம் விரும்பும் கைத்தறி ஆடைகளை அணிந்து பார்ப்பதுக்கு போன்ற வசதிகளை இப்போ போய் அந்த ஒரு புடவை எடுத்து பார்த்து மேலே போட்டு நான் அந்த இதில் போய் நின்னாங்கன்னா அந்த புடவை கட்டின மாதிரியே காட்டும். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ரக்கம் பார்த்துட்டு அந்த தேவைன்றது எக்வாரில் 7-8 என்று நிறுத்தப்பட்டுள்ளது. துணிநூல் கைகாட்சி பொறுப்பேற்றவுடன் துணிநூல் துறை புதிதாக உருவாக்கப்பட்டு ஜவுளித்துறையின் முன்னேற்றத்துக்கு பல திட்டங்களை செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மினி டெக்ஸ்டைல் பார்க் சிறிய அளவிலான ஜவுளி பூங்கா திட்டங்கள் இதுவரை மொத்தம் 9 சிறிய ஜவுளி பூங்காக்கள் அமைக்க ரூபாய் 20 கோடி மானியம் வாங்க ஒப்படைப்பு செய்யப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் 22/1/2000 அன்று தொழில் முன்னோர்களுடன் ஒப்பந்த ஆணை வழங்கப்பட்டது. மேலும் 24-25 ஆண்டின் நிதிநிலை அறிக்கைப்படி நடப்பாண்டில் ரூபாய் 20 கோடி செலவில் 10 சிறிய பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மஞ்சு நூல் வேலை கட்டுப்படுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் ஒன்றிய அரசின் தொடர்ந்து வலுப்படுத்தியதால் 11% இம்போர்ட் டியூட்டி அண்ட் காட்டன் 31/22 வரை ஒன்றிய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 11% மஞ்சு இறக்குமதி வரியை நீக்க கோரி மாண்புமிகு பிரதமருக்கு 19/7/2023 அன்று கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கு இணங்க எக்ஸால் லாங் ஸ்டேபிள் ELS காட்டன் பஞ்சு இறக்குமதிக்கு மட்டும் 11% இம்போர்ட் டியூட்டி 20/2/2024 முதல் ஒன்றிய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி ஜவுளி ரக உற்பத்திக்கு தேவையான விஸ்கோ ஸ்டேபிள் ஃபைபர் இதற்கு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் இருந்து 11/3 முதல் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டுக்கான நிதி அறிக்கைப்படி தமிழ்நாட்டில் நூற்பாலைகளில் உள்ள இயந்திரங்கள் மாடரேஷன் செய்ய வங்கி கடன் வட்டி தொகையில் இது முக்கியமான இது. இப்போ நிறைய மில்லுங்க இருக்கும்போது மாடர்னைஸ் செய்ய கடன் வாங்குவாங்க பேங்க்கில் வாங்கினா பேங்க் வட்டி வந்து 7% மேக்ஸிமம் 9% தான். இப்போ மேலே பெரிய 9%. இதுக்கு முன்னே அதுக்கு மானியம் என்னன்னா கவர்மெண்ட் 2%, 2% இருந்தது. ஆனால் நமது தலைவர் அவர்கள் எப்பவுமே அவருக்கு சிந்தனை காரணம். இப்போ பாருங்க, பேசின ஒரு அமைச்சரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு துறைத்தில் பற்றி பெருமையா என்ன இந்த 3 வருஷத்துல என்ன நடந்ததுன்றாங்க. இந்த மாதிரி அவர் யாரும் கேட்க அவர் எப்படி அவர் யோசிக்கிறாருன்னு தெரியும். கலைஞர் அப்படி தான் எந்த திட்டம் அறிவித்தாலும் அது விவசாயிக்காகட்டும் மகளிருக்காகட்டும் எது இருந்தாலும் அவர் யாரையும் கேட்க மாட்டார். அவரே சிந்திப்பார், அறிவிப்பார், செயல்படுத்துவார். அதுதான் கலைஞர். அதுதான் இவர் அவர் மிஞ்சிற அளவுக்கு. இது இந்த நூற்பாலைகளுக்கு இந்த வட்டி வீதம் 2% இருந்து 6% ஆகிட்டார். என்ன தெரியுமா, கடன் வாங்கினா 1% 2% தான் பேங்க் கட்ட வேண்டியது. இந்த மாதிரி எங்கன்னா அது வந்து 10 வருஷம் 500 கோடி நிதி ஒதுக்கிட்டார். இது சாதாரண வேலை கிடையாது, யாரும் சிந்திக்காத வேலை, இது யாரும் கேட்காது. டெக்ஸ்டைல் சிட்டி சென்னைக்கு அருகில் உள்ள திருமசை நகரில் ஒரு மாபெரும் ஜவுளி நகரம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான 6403 ஏக்கர் நிலத்தில் அமைக்க நடக்க எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடு தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஜனவரியில் 7-8 சென்னை ஜவுளி துறையில் அது மூலியமாக எம்ஓ போட்டு அவங்க முதலீட்டாளர் எவ்வளோ பேர் போட்டாங்கன்னு தெரியுங்களா? 67 பேர் 5042 கோடிக்கு எம்ஓ போட்டுக்கிறாங்க. சர்வதேச ஜவுளி கண்காட்சி தமிழ்நாடு பகுதியில் அமைத்தல். சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் முன்னோர்கள் கொண்டு தமிழ்நாடு தனியாக தமிழ்நாடு பகுதியில் அமைத்து வருகிறது. அதன்படி பிப்ரவரி பொம்பையில் டெக்கோ டெக்ஸ்டைலில் கலந்து கொண்டோம். நவம்பரில் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னாவில், பிப்ரவரியில் நியூடெல்லியில் பாரத் டெக் ஆகிய கண்காட்சியில் தமிழ்நாடு பகுதியில் அமைத்து கலந்து கொண்டு பட்டது. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் முதல் கான்ஃபரன்ஸ் நவம்பர் 22 சென்னையிலும், 2வது நவம்பர் 23 கோயம்புத்தூர் நடைபெற்றது. 24-25 ஆண்டுக்கான நிதி அறிக்கைப்படி தொழில்நுட்ப ஜவுளித்துறையின் முதலீட்டாளருக்கு மானிய தொகை
15% 20% உயர்த்தி 10 ஆண்டு காலத்து வாங்கப்படுகிறது. தொழில்நுட்ப ஆலோசனை குழு டெக்னிக்கல் அட்வைசரி கமிட்டி தமிழ்நாடு ஜவுளி தொழிலை மேம்பட தேவையான ஆலோசனை வழங்க தொழில்நுட்ப ஆலோசனை குழுவின் முதல் கூட்டம் 22/6/2002 கோயம்புத்தூரில் நடைபெற்றது. நியூ டெக்ஸ்டைல்ஸ் பாலிசி நுட்பு பிரிவு நெசவு பிரிவு பணியாளர் தொழில்நுட்ப ஜவுளிகள் முழுமையாக வளர்ச்சி வகையில் புதிய ஜவுளி கொள்கை விரைவில் வெளியிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கூட்டூர் நூற்பாளர் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் இது 1998 முதல் 2019 நிலவை இபிஎஃப் ஜூஸ் அந்த காலத்தில் யாருக்கு 4,14,00,000 அந்த இபி நிறுவனத்துக்கு 19 தலைவர் ஆட்சி பொறுப்பு உடனே செலுத்த சொன்னால் செலுத்தாச்சு. அதே மாதிரி 30 பெற்றுள்ளார்கள். அதே போல் நிலுவைத் தொகை கிராவிட்டி டியூஸ் 2013 அந்த கிராவிட்டி டியூஸ் கட்டவே இல்லை. 5,47,00,000 147 பேருக்கு அது 9/3/2002 வழங்கப்பட்டது. இப்போதான் கேட்டார் அவர். நான் அருள் அவருக்கு நம்ம சேலத்தில் வணிக ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டது. ஜாக்கீர் அம்மையார் பாளையத்தில் 100 ஏக்கர் 881 கோடி திட்டம் மதில் பூங்கா அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டது. நம்ம முதலமைச்சர் அவர் இந்த பூங்காவை எப்படியும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட அது 8 கோடி திட்ட மதிப்பில் பூங்கா அமைக்கப்படும் உள்ளது. இது 100 ஏக்கர் நிலம் எடுத்தாச்சு. அது சிப்காட் நிறுவனத்துக்கு நிலமாற்றம் செய்யப்பட்டது. இப்போ 197 கோடிக்கு முதல் சிப்காட்டுக்கு நிறுவனம் செய்யப்பட்டது. இப்போ அந்த சிப்காட் நிறுவனத்துடன் அந்த பூங்கா தொழில் முன்னோட்டு அவங்க கலந்து இப்போ அவங்க அக்ரிமெண்ட் போட்டு அதை நடத்தணும். இதுக்கு சாதாரண வேலை இல்லை. இது பேரவைத் தலைவர்களே, மானிய கோரிக்கையில் எனது கருத்துக்களை உறுப்பினர்களுக்கு மன நிறைவை தந்திருக்கேன் என்று நம்புகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மேலான அனுமதியோடு இந்த மானிய கோரிக்கை புதிய அறிவிப்பை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மானிய கோரிக்கைக்கு உதவிய எங்கள் துறையின் முதன்மை செயலாளர் டிபி யாதவ் ஐஏஎஸ் அவர்களே, கைத்தறி ஆணையர் திரு விவேகானந்தா ஐஏஎஸ் அவர்களே, துணைநிலை ஆணையர் டி வல்லார் ஐஏஎஸ் அவர்களே, கோப்டெக்ஸ் மேன்மை இயக்குனர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் ஆகிய அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது துறையை சார்ந்த கருத்துக்களை மாண்புமிகு உறுப்பினர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று துறையின் வளர்ச்சிக்கு செயல்படுத்துவோம் என்று தெரிவித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் தந்த மானிய கோரிக்கை மீது 104 வெட்டு தீர்மானம் கொடுத்து இருக்கிறீர்கள். அவையும் படித்து பார்த்திருக்கிறேன். உறுப்பினர்கள் தந்த வெட்டு தீர்மானங்களை திரும்பி பெற்றுக் கொண்டுமாறு மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.